வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். கொள்ளு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதை செய்கிறதுக்கு அரை கப் கொள்ளு எடுத்து நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணி ஊற்றிட்டு இப்போ எடுத்திருக்கேன். இந்த தண்ணியோட குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் பருப்பு எடுத்திங்கன்னா 4 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். குக்கர் ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் திறக்கணும். திறந்து எடுத்துக்கலாம். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கையில் எடுத்து அழுத்தி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கா என்னான்னு. நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி வேக பத்தலைன்னா திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு கொள்ளு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட்டாக ஊற்றிடக்கூடாது. இந்த தண்ணியை குடிக்கலாம் அல்லது ரசம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் உளுந்து, 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மட்டும்தான் காரம், வேறு எதுவும் காரம் இருக்காது. 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம், கடுகு, மிளகாய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிடலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் இது கூட வேக வச்ச கொள்ளு சேர்த்து கலந்து உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். கொள்ளு வேக வைக்கும்போது கொள்ளில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ரெண்டையும் சேர்த்து கலந்துட்டு உப்பு பத்தலைன்னா சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு எடுத்துடலாம். இது கூட தேங்காய் துருவல் சேர்க்கணுன்னா இப்போவே சேர்த்து கலந்துட்டு எடுத்துக்கலாம். நான் தேங்காய் துருவல் சேர்க்கலை. மேலே கொஞ்சமாக பச்சை வெங்காயம், கொத்தமல்லி இலை சேர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். சுவையான கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தினமும் காலை உணவாக இதை எடுத்துக்கலாம். கொள்ளு ரசம், கொள்ளு பொடி, கொள்ளு சட்னி இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.